வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் லோகநாதன் பவானியிலிருந்து. கடந்த 6 மாதங்களாக ஒரு வித்தியாசமான கேஸ்களை நான் பார்த்துட்டு இருக்கேன். பயங்கரமான சினிமா பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, ஒய்ஃபு கடிச்சு வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான கம்ப்ளைண்ட்டோட இந்த 6 மாதத்தில் மட்டும் ஏற்கனவே 4-5 நோயாளிகள் என்கிட்ட வந்திருக்காங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னா, ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் நடக்கிற சண்டையில் அது வார்த்தைகள் மீறி அடிதடி அளவுக்கு போய் ஒரு கட்டத்தில் ஒய்ஃபு கணவர்களை கடித்து வைத்து விடுகிறார்கள். நேற்று பார்த்தவருக்கு பார்த்தோம்னா தோள்பட்டையில், கையில், விரல்கள் எல்லாம் அவ்வளோ பெரிய கடிபட்ட இரத்த காயம். ஆக்சுவலி அனிமல் பைட் அப்படிங்கிறது கொஞ்சம் டேஞ்சரஸான விஷயம். ஆக்சுவலி நாயெல்லாம் கடிச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா, நாய்க்கடிக்கான ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாய்க்கடிக்கு ஸ்பெசிஃபிக்கான வேக்சின்ஸ் இருக்குது, ஆன்டி ரேபிஸ் வேக்சினேஷன், அது போடுவோம். சில சமயம் கொஞ்சம் எல்லை மீறிய கடியாக இருந்துச்சுன்னா அந்த ஆன்டி ரேபிஸ் சீரம் அது கூட செலுத்துவோம், ஆன்டிபாடிஸ் செலுத்துவோம். ஸோ இந்த மாதிரியான நாய்க்கடிக்கு ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜிஸ் இருக்குது. ஆனால் மனிதர் கடிக்கு, அதுவும் ஒய்ஃப் மாதிரியான ரொம்ப ஆழமான கடியெல்லாம் வாங்கினவங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா சார் அப்படின்னு கேட்டே வந்துட்டு போகிறாங்க. பாவமாக இருக்குது அந்த பசங்களை பார்த்து. இருந்தாலும் இந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்ற நம்ம கடமை இல்லையா? ஸோ மனிதர்கள் கடிக்கு யூஸ்வலி என்ன பண்ணணும் அப்படின்னா, கடி ஆழமாக இருந்திருந்தால் உடனே அந்த புண்ணை சுத்தம் பண்ணிட்டு டிடி இன்ஜெக்ஷன், டெட்னஸ் டாக்ஸைடு அப்படிங்கிற இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அந்த புண்ணு ஆறுவதற்கான நல்ல ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் கொடுத்து அந்த புண்ணை நம்ம ஆற்றணும். டிடி தவிர வேற பெரிய ப்ரொடெக்டிவ் வேக்சினேஷன்ஸ் தேவைப்படாது. நாய்க்கடிக்கு போகிற மாதிரி ஏஆர்வி, ஆன்டி ரேபிஸ் வேக்சினேஷன் மாதிரிலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மனித கடி என்பதும் ஆபத்தானது தான். ஏன் அப்படின்னா, வாயில், உமிழ்நீரில் பட்ட பாக்டீரியாக்கள்லாம் இருக்கின்றன. ஸோ கடிக்கும் பொழுது அந்த பாக்டீரியாக்கள்லாம் உமிழ்நீர் வழியாக உடம்புக்குள்ளே போகும்போது அந்த இடத்துல ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகி பஸ் ஃபார்ம் ஆகிறதுக்காகவும் அந்த ஏரியாலாம் ஈஸியாக செப்டிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் மனித கடியை நம்ம ஒய்ஃப் தானே கடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேர்லெஸ்ஸாக பட வேண்டாம். கட்டாயம் டிடி போட்டுட்டு க்ளீன் பண்ணி ஆன்டிபயோட்டிக்ஸ் போட வேண்டிய அவசியம். ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சில சமயம் இந்த கை விரல் இப்படி மடக்கி அடிக்க போகும்போது விரல் இங்கே கடிச்சிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல கடிப்பட்ட காயம் இங்கே இருக்கும். ஆனால் விரல் நீட்டும் போது இந்த டெண்டன்ஸ், அந்த தசை நார்கள்லாம் உள்ளுக்குள்ளே போயிடும். ஸோ அப்போ கடிச்ச இடம் ஒரு இடமா இருக்கும். ஆனால் அந்த கடிச்ச இடத்துலேருந்து போகக்கூடிய கிருமிகள் இன்னும் கொஞ்சம் வேற இடத்துக்குள்ளே போய் செப்டிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே கடிப்பட்ட இடம் முக்கியம். கடிப்பட்டதுக்கான ஆரம்பகட்ட ட்ரீட்மெண்ட்டும் அந்த புண்ணு ஆறும் வரையான கட்டாயமான தொடர்ச்சியான ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே ஹியூமன் பைட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கரெக்டாக பார்க்கக்கூடிய விஷயம். இதனால் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னென்னா, ஹியூமன் பைட்டு வந்தால் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கங்க. அதை விட முக்கியமான விஷயம், வராமல் மனைவியுடன் அனுசரித்து போவது மிக மிக முக்கியம். சோறு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இதுவும் ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.